ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, திருச்சியிலேருந்து சென்னை போகிற வழியில் திருப்பட்டூரில் இருக்கிற நம்மளோட பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாற்றி எழுதக்கூடிய ஒரே கோவில் அப்படின்னா நம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஆலயம் தான். இங்கே வந்து பதஞ்சலி சுவாமியோட ஜீவ சமாதி இருக்குது. நம்மளோட சிவபெருமானோட ஆலயம் இருக்குது. பிரம்மபுரீஸ்வரருக்கே பிரம்மாவுக்கே ஒரு தனி சன்னதி அப்படின்னா நம்ம பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு விதமான வேண்டுதலுக்கு ஒரு எண்ணிக்கையில் வந்து விளக்கேற்றுறோம். 9 நான் வந்து பார்த்திங்கன்னா 9 விளக்கு ஏற்றிருந்தேன். கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும், நல்ல தொழில் அமையணும், நல்ல படிப்பு அமையணும், அந்த மாதிரி இதுக்காக இந்த மாதிரி எண்ணிக்கையில் விளக்கேற்றிட்டுருக்குறாங்க. நம்மளோட கோவிலோட சன்னதியும் வாசலிலே விளக்கேற்றுறாங்க. நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா வந்து தவம் புரிஞ்சனால சிவபெருமான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த கோவிலோட ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான அழகான ஆர்கிடெக்டில் வந்து கட்டியிருக்காங்க. கோவிலில் வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன கோவிலாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய கோவிலாக இருக்கும். அதேமாதிரி கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து குளம் இருக்குது. ரொம்பவே அழகான கோவில் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள். ஒரு மாற்றத்தையே கொடுக்கும் உங்கள் லைஃப்க்கு. பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற சிவபெருமான் ரொம்பவே அழகாக இருப்பார். பிரம்மாவும் அழகாக இருப்பார். பிரம்மா எப்போவுமே மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் தான் இருப்பார். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். இது எனக்கு ரொம்ப பழமையான கோவில்னால் நான் ரொம்ப ரசிப்பேன். இந்த கோவிலில் இருக்க தூண் சிற்பம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய தூண்கள் இருக்குது இந்த கோவிலில். ரொம்பவும் அழகாக இருந்தது. பெரிய கோவில். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.